ஆனா நாங்க கிளம்பும் போது உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. ஏன் வாத்தியாரியா, இன்னுமா ஜோதி அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்கல? என்ன ஜோதி? அவன் தான் பொழப்புக்காக எவ்வளவு பொண்ணுங்களை கூட்டிட்டு போறாங்க. நாம செய்யாத பிசினஸ் பாஸ். இத தவிர இந்த பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு கொலை கூட செய்ய தயாரா இருக்கான் பாஸ். அவன் பேச்சுல இருந்தே இதெல்லாம் தெரியுது. இந்த பொண்ணு மட்டும் நமக்கு கிடைச்சா நமக்கு ஜாக்பாட் தான் வரதா? நம்ம உமாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதா கேள்விப்பட்டேன். எங்க ஐயா தான் நல்ல இடமா இருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. மாப்பிள்ளை பேரு சங்கர். முடியாதுப்பா. அம்மா அடிக்கடி என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை பொறுத்துக்கிட்டு நான் இங்க இருக்கணுமா? என்னால முடியாதுப்பா. நான் போறேன். எனக்கு எப்ப மனசு அமைதியாகுது அப்ப நான் இங்க வரேன். ரகு சித்ரா வீட்டுக்கு வந்து என்ன கலங்கப்படுத்துறது கூட பெருசு இல்லப்பா. அம்மா என்ன நம்பாம பேசுறாங்கல்ல, அததான்ப்பா தாங்கிக்க முடியும். என்னடா கையால சாப்பிடவே என் உடம்பு சங்கர், சங்கர் பாருங்க, அவன் சாப்பிடாம கூட போறான். என்ன பாருங்க நோருங்க, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு அவன் பாட்டு கோச்சிட்டு போயிட்டு இருக்க. பாருங்க என்ன எங்க போவா? ஆஸ்பத்திரி தானே போவா. விடு, என்னையும் டென்ஷன் பண்ணி விட்டுட்டேன். போ எல்லாம் சரியா போயிடும். போய் வேலை பாரு. போய் வெட்டு, மீதி எடுத்து வெட்டு. போ, நிக்காத என் கண்ணு முன்னால. சின்ன விஷயம் எங்கெல்லாம் போய் முடியும். இப்ப எதுக்கு எல்லாரும் என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? நைட் நான் ஹாஸ்பிடல் வரக்கூடாதா? போங்க, எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. ஜோதி, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, நம்ம செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்தோம்ல, அந்த விஷயத்தை பத்தி வாத்தியாரையாட்ட சொல்லிட்டியா? என்ன சொன்னாரு? விஷயத்த சொல்லிட்டேன். ஆமா, வாத்தியாரையா எங்க? காலேஜ் போயிட்டாரா? இல்ல, காய்கறி வாங்க போயிருக்காரு. நீ கொடுத்து வச்சவ ஜோதி. வாத்தியாரையா எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்காரு. காலேஜ்ல பெரிய உத்தியோகம் வேற. உனக்காக அவர் கடகணிக்கெல்லாம் போய் உனக்கு நல்லா வேலை செய்யறாரு. என்னக்கா இப்ப என்ன, அதை பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்கா? அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வைக்கலையே. ஆனா நீ அப்படி கிடைச்சோம். போ, மூஞ்சி போய் கண்ணாடியில பாரு. அடுப்புல போட்ட புழுங்கல் அரிசி வேக பயப்படுற மாதிரி இருக்கு. முதல்ல எல்லாம் என்கிட்ட எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுவ. இப்ப உன் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிற. இத பாரு ஜோதி, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஒரு பொண்ணு மனசுக்குள்ள இருக்க குறைய இன்னொரு பொண்ணு கிட்ட சொன்னா பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. அட சொல்லுங்கிறேன்ல.
ஒரு பொண்ணோட மனசுல இருக்கிற குறைய இன்னொரு பொண்ணு கிட்ட சொல்லலாம், ஆனா ரேடியோ கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. ரேடியோவா? அது யாரு? நீங்க தான். நானா? அப்போ எனக்கு ரேடியோன்னு பேர் வச்சாச்சா? ஆமா, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, உடனே ஊர் முழுக்க டமாரா அடிச்சிருவீங்க. போ ஜோதி, என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை பத்தி நான் வெளியில பேசினா என்ன பேசியிருப்பேன்? ஜோதிக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும், அந்த பிள்ளைக்கு என் கையாலேயே திருஷ்டி சுத்தி போடணும், அந்த பிள்ளைக்கு செல்லம்மா முனியாண்டின்னு பேர் வைப்பேன். என்னது, முனியாண்டியா? ஆமா ஜோதி, அதான் எங்க குலதெய்வத்தோட பேரு. முனியாண்டின்னு பேர் வைப்பேன்னு எல்லார்கிட்டயும் எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு வரேன் தெரியுமா? நீ என்னடானா என்ன போய் ரேடியோன்னு குறை சொல்ற? ஐயோ அக்கா ப்ளீஸ், கொஞ்சம் வாய் மூடு. ஏன் குழந்தை குழந்தைன்னு உயிரை வாங்கிட்டு இருக்க? என் வீட்டுக்காரே மறந்தாலும் நீ மறக்க மாட்ட போல இருக்கே. நானே எதுவுமே நடக்கலன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், நீ வேற. ஒண்ணும் ஆகலையா? அப்படின்னா இல்ல, எனக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை வரும். இப்ப இல்ல, அத சொன்னேன். என்ன ஈஸ்வரி, ம்? போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா ஜோதி சொன்னா, சந்தோஷம் தானே? ஆமாய்யா, அந்த டீச்சர் அம்மா புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க கொடுத்ததா சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்ததுதான் தாமதம். அந்த அம்மா என் கடவுளே சொல்லிட்டாரு, நான் பக்த, நான் செஞ்சே தீரணும்னு அடிச்சாங்க பாருங்க ஒரு சிக்ஸர், நம்ம டெண்டுல்கர் மாதிரி. அது ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, அவங்கள விட நான் அதிகமா படிச்சிருக்கேன்ல, அந்த மரியாதைக்கு ஏதாவது சொல்லிருப்பாங்க. சரி, வேற என்ன சொன்னாங்க? வேற ஒண்ணும் சொல்லலையா, ஆனா நாங்க கிளம்பும் போது உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. ஏன் வாத்தியாரியா, இன்னுமா ஜோதி அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்கல? என்ன ஜோதி? ஏன் ஜோதி, அந்த வாத்தியாரம்மா கொடுத்த லெட்டரை இன்னும் வாத்தியார்கிட்ட கொடுக்கவே இல்லையா? மறந்து போயிட்டியா? ஐயோ ஆமா, மறந்துட்டேன். சரி சரி, இப்பெல்லாம் நீ ரொம்ப மறந்து போயிடுற. முதல்ல அந்த லெட்டர் எடுத்து கொடு, நான் அப்புறம் வரேன். என்ன ஜோதி, டீச்சர் லெட்டர் கொடுத்ததா ஈஸ்வரி சொல்லிட்டு போகுது, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. ஈஸ்வரி சொன்ன மாதிரி உனக்கு மறதி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அந்த லெட்டர் கூட என்ன ஏதுன்னு பார்ப்போம். எங்க இருக்கு? குடு. இப்படிக்கு மனோரஞ்சிதம். இப்ப புரியுது இந்த லெட்டர் ஏன் என்கிட்ட கொடுக்காம மறைச்சேன்னு. இப்ப புரியுது ஜோதி. இது பாரு, உலகத்துல தமிழ் செல்வான்னு நான் மட்டும் இல்ல ஜோதி, நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரிதான் மனோரஞ்சிதமும். இது பாரு ஜோதி, இப்போ நீ மஞ்சள் சேலை கட்டியிருக்க, அதே போல இன்னொருத்தையும் மஞ்சள் சேலை கட்டிக்கிட்டு ரோட்ல போறா. இவதான் என் பொண்டாட்டின்னு அவ கையை பிடிச்சு நான் இழுக்க முடியுமா? இல்ல அப்படி பிடிச்சி இழுத்தாலும் அவதான் சும்மா இருப்பாளா? இல்ல நீ தான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? அந்த மனோரஞ்சித விஷயத்திலையும் நீ இப்படிதான் இருக்க. சரி, இந்த லெட்டர்ல அவ என்ன எழுதிருக்கான்னு நீயே பாரு, படிச்சு பாரு. நீங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க என்னால் ஆனதை நான் செய்யறேன்னு எழுதியிருக்கா. இப்போ சந்தேகம் தீர்ந்து போச்சா? அது இல்லைங்க, அந்த டீச்சர் பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசினாங்க. என்ன பேசுனாங்க? அது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸா, அதுவும் நீங்க கடவுளா, அவங்க எல்லாம் பக்தர்களா, அந்த மாதிரி ஏதேதோ சொன்னாங்க. இத பாரு, அவங்க தமிழ் படிச்சிருக்காங்க, நீ இங்கிலீஷ் படிச்சிருக்க. செம்பு நிறைய கும்புன்னா மாதுளம் பழத்தை தான் சொல்லுவாங்க, பூசணிக்காயை சொல்ல மாட்டாங்க. தமிழ் படிச்சவங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னா அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கும். நீ அர்த்தத்தை கவனிக்கல, அனாவசியத்தை மட்டும் கவனிச்சிருக்க. சரி, இது பாரு, நீ கேட்ட காய்கறி எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். சாம்பார் வை, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு கப் காஃபி, ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ராங்கா நல்லா. ஓகே, போ. இப்பெல்லாம் நீங்க ஆபீஸ்க்கு சரியாவே வர்றதில்ல பாஸ். உங்க நினப்பு பூரா, நீங்க கோச்சிட்டாலும் பரவாயில்ல, உங்க நினப்பு பூரா அந்த ஷியாம்லா மேடம் மேலேயே தான் இருக்கு.
அதனால நம்ம பொழப்பு பாதிக்கிறது எனக்கு தான் தெரியும் பாஸ். நம்ம ஆஃபீஸ் வேலையும் கொஞ்சம் கவனிங்க பாஸ். மேனேஜ் பண்ண நீ தான் இருக்கல்ல, ஏன் நான் இல்லைன்னா உன்னால மெயின்டைன் பண்ண முடியாதா? இல்லைங்க பாஸ், ரொம்ப பசங்க வராங்க, எல்லாம் நல்லா படிச்ச பசங்க. அது மட்டும் இல்ல, இருக்கப்பட்ட பசங்க வேற. வெளிநாட்டுல வேலை செய்யணுங்கிற ஆசை மட்டும் இருக்கு. அவங்க நம்ம கண்டிஷனுக்கு ஒத்து வர மாட்டாங்க. பணம் உள்ளவன் எப்படி பாஸ் நம்ம வட்டத்துக்குள்ள வருவான்? அதுவும் பணக்கார பசங்க கிட்ட சாதுரியமா பேசுற சாமர்த்தியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் பாஸ். அப்புறம் வாங்க, பாஸ் ஊர்ல இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். வெரி குட். ஆமா, நான் ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது ஆஃபீஸ் திறந்து இருந்தது, நீ ஆஃபீஸ்ல இல்லையே, எங்க போயிருந்த? கடைசியா ஒரு பையன் வந்தான் பாஸ். பார்க்கிறதுக்கு ஸ்மார்ட்டா இருந்தான். வெளிநாட்டுல எங்க வேலை கிடைச்சாலும் போறேன்னு இருக்கான். இன்னும் பாஸ்போர்ட் கூட இருக்கல பாஸ். நான் எதமா தான் பேசினேன், பாஸ் உனக்கு தகுந்த வேலையா வாங்கி கொடுப்பாரு, விசால இருந்து எல்லாமே அவரே வாங்கி கொடுப்பாருன்னு. ஆனா ஒரு கண்டிஷன், அவர் சொல்றபடி நீங்க நடக்கணும். அப்படி செய்தாக்கா நீங்க கோட்டீஸ்வரர் ஆயிடுவீங்கன்னு ஒரு போடு போட்டான் பாருங்க. ஆளு அப்படியே அசந்து போயிட்டான். என்ன செய்யணும், யார அடிக்கணும், எது வேணாலும் சொல்லுங்க, நான் செய்ய ரெடின்றான். ஆனா வெளிநாட்டுக்கு போகணும்ன்றான். வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு புலம்புனா பாருங்க. எனக்கே பாவமா போச்சு பாஸ். அவன் போட்டோவை வாங்க மறந்துட்டேன், அதான் அவன் பின்னாடியே ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். இதை பாருங்க, இதோ இந்த போட்டோ தான் பாஸ். ஆள் நல்லா தான் இருக்கான். இவனை பார்த்தா எந்த பொண்ணு ஆசைப்படுவா? ம், இவனை நம்பி போற அளவுக்கு நம்ம கிட்ட கைவசம் பொண்ணுங்க யாராவது இருக்காங்களா? இருக்கு பாஸ். யாரு? கும்பகோணம் பக்கத்துல திருமணஞ்சேரின்னு ஒரு கிராமம் இருக்குல்ல, சமீபத்துல நம்ம போட்டோகிராஃபர் ஒரு போட்டோ அனுப்பிச்சாரு. இங்க பாருங்க, இதோ இதோ இருக்கு பாருங்க, இந்த பொண்ணு தான். இதேதான் பாஸ். இப்ப வந்திருக்கிற பையன் இவ்வளவு சுலபமா அள்ளிட்டு வந்துருவான் பாஸ். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கா, ஆனா இவ்வளவு வசியம் பண்ற அளவுக்கு இவனுக்கு திறமை வேணுமே. ஒவ்வொரு பொண்ணுக்கும் நீங்க இப்படிதான் சொல்றீங்க பாஸ். அவன் தான் பொழப்புக்காக எவ்வளவு பொண்ணுங்களை கூட்டிட்டு போறாங்க. நாம செய்யாத பிசினஸா பாஸ்? இதை தவிர இந்த பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு கொலை கூட செய்ய தயாரா இருக்கான் பாஸ். அவன் பேச்சுல இருந்தே இதெல்லாம் தெரியுது. ஓ, இந்த பொண்ணு மட்டும் நமக்கு கிடைச்சா நமக்கு ஜாக்பாட் தான் வரதா? பல லட்ச ரூபாய் கிடைக்கும். ஆமா, இந்த பையன் பேர் என்னன்னு கேட்டியா? இருக்கு பாஸ், போட்டோக்கு பின்னாடியே எழுதிருக்கு பாஸ். பையன் பேரு சுந்தரு, பொண்ணு பேரு சுமதி. எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தீங்கல்ல பாஸ். பாஸ் வெளியூர் போயிருக்காரு, அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். மறுபடியும் அவன் கட்டாயம் வருவான் பாஸ். சரிங்க அண்ணாச்சி, நான் அனுப்பிச்சிடுறேன். சரி வச்சிடுறேன். அண்ணாச்சி, சொல்லுங்கம்மா. போன மாசம் 1500 ரூபாய் பாக்கி. சரி இந்தாங்க, சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோங்க. சரிம்மா, அதுக்குள்ளே நம்ம அவசரம். இப்பதானே வேலையை விட்டு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்து கொடுக்கலாம்ல? இல்ல அண்ணாச்சி, வேற ஏதாவது செலவு வந்துடும், அப்புறம் இதுல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை மாதிரி நல்ல வாடிக்கையாளர் இருக்கிறதுனால தான் எங்க பொழப்பு நல்லா போயிட்டு இருக்குமா. சரி அண்ணாச்சி, நான் கிளம்புறேன். சரி போயிட்டு. அண்ணே, என் வீட்டுக்காரர் பாத்தீங்களா? இப்பதாம்மா சவாரி போனா. ஏமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல அண்ணே, காலையில கடைக்கு வந்திருந்தாரு, ரொம்ப ஓவரா குடிச்சிருந்தாரு. எங்கேயாவது விழுந்து கிடக்க போறாருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. சொன்னா எங்கம்மா கேட்கறான்? எங்க வேலையில அலுப்பு இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக நாள் பூராவமா குடிக்கிறது? குடிச்சா தான் வண்டி ஓட்ட முடியுது அவனால. ஆனா அவன் வண்டியை ஒழுங்கா ஓட்டினாலும் வர்ற கஸ்டமர் ஒத்துக்கணுமே. ஆமாம்மா, எப்படியோ அவன் பழப்பும் ஓடிட்டு தான் இருக்கு. அண்ணே, நீங்களாம் கொஞ்சம் அவருக்கு புத்திமதி சொன்னா நல்லா இருக்கும். அவரை கொஞ்சம் திருத்த பாருங்களேன். சொன்னா கேட்கறவனா அவன்? அட ஏமா, அவனை எல்லாம் சொல்லி திருத்த முடியாதுமா. அவனா திருந்தினாதான் உண்டு. படிச்ச பொண்ணா இருக்க, அவனை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. நீ வீட்டுக்கு போமா. சரிண்ணே, அப்ப வரேன். சரி, கவலைப்படாம போமா. அவனை திருத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ம்.
உலகநாதா, வாங்க பெரியமா, வாங்க. கொஞ்சம் புடிமா. என்னாச்சு? காலு சுளுக்கி இருக்குமா? மெதுவா. அப்பா, என்னம்மா? அடடே, வாங்கம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. அம்மா, குடிக்க ஏதாவது கொண்டு வா. இதை எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. கேசவ முதலியார் வீட்டுக்கு போனேன்னா அங்க அந்த மனுஷன் எங்க விடுறாரு, சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும்னு சொல்லிட்டாரு. அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேனா. ஆமா, நீ உமாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதா முதலியார் சொன்னாரு. ஆமாம்மா, விசேஷம் இல்லாம நீங்க எந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஞான சௌந்தரியமா ஒரு வீட்டுக்குள்ள நுழைறாங்கன்னா அந்த வீட்டுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க வாயை திறந்தா முத்துக்கள் உதிருன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. எல்லாம் நல்ல செய்திதான் உலகநாதன். நான் என்னதான் கோடீஸ்வரம் வீட்டு பொண்டாட்டியா இருந்தாலும் பழைய உறவை மறக்க முடியுமா? முதலியார் தான் உடனே போய் சொல்ல சொன்னாரு. உங்க வீட்டு முதலாளி இங்க வராரா இல்லையோ, அவர்கிட்ட இருந்து வர செய்தி நல்ல செய்தியே தான் இருக்கும். சொல்லுங்க, என்ன சொல்லி அனுப்பினாரு? நம்ம உமாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதா கேள்விப்பட்டேன். எங்க ஐயா தான் நல்ல இடமா இருக்கேன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. உலகநாதா, நல்ல சம்பந்தத்தை விட்டுடக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்ல வந்தேன். ஐயா சொல்லி அனுப்பியிருக்காருன்னா அது நல்ல இடமா தான் இருக்கும். பையன் யாரு, என்ன ஏதுன்னு விவரம் சொல்லுங்க. நமக்கு சொந்தமா? ஒரு வகையில பார்த்தா நமக்கு தூரத்து சொந்தம் தான். உமாவுக்கு ஏத்தவன். நானும் பலமுறை பார்த்திருக்கேன். நல்ல பையன். ஐயாவே முடிவு பண்ணிருக்காருன்னா பாத்துக்கைய. அப்புறம் மாப்பிள்ளைய பத்தி நீ யோசிக்கவே வேண்டாம். தங்கம் உரசி பார்க்க கூட தேவையில்லை. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும். பையன் என்ன வேலை பார்க்கறாரு? பையன் டாக்டர். ஓஹோ. அது என்னவோ சொன்னாங்களே, என் வாயில நுழைய மாட்டேங்குது. ஏதோ நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியெல்லாம் பாக்குறவரு. மாப்பிள்ளை பேரு? சங்கர். சங்கரா? ஆமா உலகநாதா, மாப்பிள்ளை பேரு சங்கர், பொண்ணு பேரு உமா மகேஸ்வரி. ஜோடி பொருத்தம் மட்டும் இல்ல, பேரு பொருத்தமும் ரொம்ப நல்லாதான் இருக்கு. அவங்க அப்பா அம்மா பேரு? அதெல்லாம் நமக்கு எதுக்கு. பையன் சென்னையில இருக்கான். பிக்கல் புடுங்கல் இல்லாத குடும்பம். குடும்பத்துக்கு ஒரே வாரிசு அவன் மட்டும்தான். தொல்லையே இல்லப்பா. நீ சரின்னு சொன்னா போதும், குடும்பத்தோட பொண்ணை பார்க்க வந்துருவாங்க. நீங்களும் ஐயாவும் எங்க மேல அக்கறை உள்ளவங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவா தான் இருக்கும். பொண்ணு பார்க்க எப்போ வராங்கன்னு சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி நாங்களும் தயாரா இருக்கோம். மாப்பிள்ளை ஆஸ்பத்திரி விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரா. வர்றதுக்கு 4-5 நாள் ஆகுமா. அவங்க நாள் குறிச்சு சொன்னாங்கன்னா நானே உனக்கு தகவல் சொல்லிடுறேன். நல்லது. பாக்கறதுக்கு அழகு சிலையா இருக்கு உமா. சில பொண்ணுங்களுக்கு என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பிராப்தம் வரணும். இப்பதான் உமா உனக்கு அந்த பிராப்தம் வந்திருக்கு. எல்லாம் நல்லபடியா அமையும். நான் வரட்டுமா? வர. நல்லது. நல்ல தகவலோட வர்றேன். போயிட்டு வாங்க.